அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். நம்மளுடைய யூடியூப் சேனல் 24x7 விடியல் 1,00,000 சப்ஸ்கிரைபரை தாண்டி இருக்கு. அதை கொண்டாடும் விதமா நம்மளுக்கு யூடியூப் சேனல்ல இருந்து நம்மளுக்கு சில்வர் பிளே பட்டன் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த சில்வர் பிளே பட்டன் நம்ம கைக்கு கிடைச்சிருக்குது. இது கிடைக்கிறதுக்கு முக்கிய காரணம் நீங்க எல்லாரும் தான். உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு இன்னைக்கு இந்த சில்வர் பிளே பட்டன் கிடைச்சிருக்கு. இது எனக்கு சொந்தமானது இல்லை, இது உங்களுக்கு சொந்தமானது. வாங்க இந்த சில்வர் பிளே பட்டனை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லா பக்கமும் இருக்கிற டேப்பை நம்ம வெட்டிக்கலாம். ஓப்பன் பண்ணலாம். சுற்றி எல்லாம் கட் பண்ணியாச்சு. ஒரு கார்டு ஒன்று அனுப்பியிருக்காங்க. அந்த கார்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா, கங்க்ராச்சுலேஷன் ஆன் யுவர் சப்ஸ்கிரைபர் மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வாழ்த்து சொல்லி ஒரு கார்டு அனுப்பியிருக்காங்க. யூடியூப்ல இருந்து நமக்கு ஒரு வாழ்த்து மெடல் ஒன்று அனுப்பியிருக்காங்க. அதாவது 1,00,000 சப்ஸ்கிரைபர் நம்ம தாண்டதுக்காக நமக்கு வாழ்த்து சொல்லி ஒரு வாழ்த்து மெடல் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. சில்வர் பிளே பட்டனை பார்த்துக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குது. 24x7 விடியல் ப்ரெசன்ட் எடுத்துன்னு சொல்லி போட்டிருக்காங்க. உண்மையிலே இந்த சில்வர் பிளே பட்டன் நம்ம சேனலுக்கு கிடைச்சிருக்குன்னா அதற்கு முழு காரணம் சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்கள் தான். உங்களுக்கு நான் என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தொடர்ந்து நீங்கள் ஆதரவு அளிச்சுட்டு இருக்கிறீங்க. இதே போல் எனக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்கணுங்கிறதுன்னு கேட்டுக்கிறேன். நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு பல பேர் நமக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கிறாங்க. யூடியூப் சேனல் நம்ம ஆரம்பிக்கிறது எல்லாருமே ஆரம்பிச்சிடலாம். ஆனால் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா அதில் பல விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. அந்த மாதிரியான என்னென்ன மாதிரியான நுணுக்கங்கள் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலாக நமக்கு ஐடியா கொடுத்துருக்குறாப்புல நம்முடைய நண்பர் சுயபெருவில். அவருக்கு நான் இந்த சில்வர் பிளே பட்டன் நம்மளுக்கு கிடைச்ச இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தொடர்ந்து பல வகையில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர் பிராங்க்லின் விஜய்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய நண்பர்கள் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. என்னுடைய ஃபேமிலி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. முதல்ல எல்லாருமே ஃபேமிலி கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உன் வீட்டுக்காரருக்கு வேறு வேலை இல்லையா, இதில் என்ன பெருசாக கிடைக்க போகுது, என்ன வருமானம் இருக்குது, எதுக்கு தேவையில்லாமல் இந்த யூடியூப் சேனல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க, பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்கள் வீட்டில் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்க, நிச்சயமா நமக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய குழந்தைங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. அதாவது நான் எடுக்கக்கூடிய வீடியோவாக இருக்கட்டும், இல்லை சில விஷயங்களா இருக்கட்டும், எல்லா இதுக்குமே என் குழந்தைங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. உண்மையாக அவங்களுக்கு நான் உண்மையிலே இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம குழந்தைங்களை எப்படி நல்வழியில் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் நாளைக்கு அவர்களுக்கான எதிர்காலமும் இருக்குது. இந்த சில்வர் பிளே பட்டன் கிடைக்கிறதுக்கு என்னுடைய குடும்பம் மட்டும் இல்லை, என்னுடைய குடும்பமாக இருக்கக்கூடிய நண்பர்கள், என்னுடைய நீங்கள் சந்தாதாரர்கள் எல்லாருமே ரொம்ப முக்கியமானவங்க தான். உங்கள் அனைவருக்குமே நான் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் யூடியூப் சேனல் நடத்துகிறவங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் எப்படி 1,00,000 சப்ஸ்கிரைபரை எட்டுனீங்க, அது எப்படி சீக்கிரமாக முடிஞ்சு. ஏன்னா என் கூட நண்பர்கள் நிறைய பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைபர் வர்றதில்லை. குறுகிய காலத்துக்குள்ளே நமக்கு சப்ஸ்கிரைபர்கள் ரொம்ப வேகமாக வந்துச்சு.
அதை நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, யூடியூப் சேனல் நீங்கள் தொடங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரே குறிக்கோளோட இருக்கணும். நம்ம வந்து சேனல் வந்து அங்கீகாரம் கிடைக்குதா கிடைக்கலையா, கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற சந்தேகத்திலே நீங்கள் என்னைக்குமே இருக்கக்கூடாது. உங்களுடைய ஒரே எண்ணம், நம்மளுடைய வேலை என்ன, யூடியூப் சேனல் நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதில் நம்ம செய்யக்கூடிய அந்த வீடியோக்கள் பதிவுபடக்கூடிய வேலையை மட்டும் நம்ம வந்து சின்சியராக நம்ம செய்யணும். டெய்லி தினசரி நம்ம கண்டிப்பாக ஒரு வீடியோ பதிவு பண்ணணும். இப்போ வந்து நிறையா யூடியூபர்ஸ் வந்து ஒவ்வொரு கண்டென்ட்டுக்காகவே அவங்க சேனல்ஸ் வச்சுருப்பாங்க. சிலர் வந்து டெக்னிக்கல் அந்த மாதிரியான விஷயத்துக்கு ஒரு சேனல் வச்சுருப்பாங்க. சிலர் டெக்ஸ்டைல்ஸ் துணி சம்மந்தப்பட்டதுக்கு ஒரு சேனல் வச்சுருப்பாங்க. இப்படி பல்வேறு இதில் வந்து நிறையா விதவிதமாக அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காகவே சேனல் வச்சுருப்பாங்க. ஆனால் நான் வந்து என்னுடைய இதில் எந்த விதமான கண்டென்ட்டுமே கிடையாது. அதாவது இந்த கண்டென்ட்டு கிடையாது, நிறைய விஷயங்கள் நான் பண்ணியிருக்கிறேன். அதாவது செய்தியாக இருக்கலாம், மக்களுடைய பிரச்சனைகளாக இருக்கலாம், அதே போல் வந்து நிறைய நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல இருக்கலாம். இப்படி நாம் வந்து பல்வேறு தரமாக வந்து ஆன்மீகமான விஷயங்களா இருக்கலாம், நம்ம ஏரியாக்கள்ல நடக்கக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ்ல நடக்கக்கூடிய அந்த மாதிரி நிகழ்ச்சிகளா இருக்கலாம். இப்படி எல்லா விதமான இது கலவையா தான் நான் வந்து ஒரு ஒரு மொத்த கலவையா தான் நம்மளுடைய சேனல்ஸ் இருக்குது. தனி கண்டென்ட் நம்மகிட்ட பண்ணலை. இதே போல நீங்க யூடியூப் சேனல்ஸ் நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க வந்து உங்களுக்கு வந்து அதற்கான அங்கீகாரம் நிச்சயமா கிடைக்கும். ஆனா நீங்க தொடர்ந்து நீங்க அதற்காக முயற்சி பண்ணணும், மெனக்கெடணும். அது முக்கியமான இது, நீங்க மெனக்கெடணும். ஒரு நாள் வீடியோ பண்ணேன், அப்புறம் வந்து அதில் ஒரு சப்ஸ்கிரைபருமே வரல, வியூவர்ஸும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சோர்வடையவே கூடாது. என்னுடைய சேனல் ஒரே மாசத்துல எனக்கு உச்சத்தை தொட்டுச்சு. அது மட்டும் இல்ல, எனக்கு ஒரே ஒரு பாட்டு மட்டுமே எனக்கு 1.5 லட்சம் ரூபாயை சம்பாத்தியம் பண்ணியே கொடுத்துருக்கு. அது எப்போ எங்க என்ன நேரத்துல நடக்கும் அப்படிங்கிறத உங்களால யூகிக்கவே முடியாது. அதனால நீங்க உங்க கடமையை நீங்க செய்யுங்க. அதற்கான பலன் நிச்சயமா கிடைக்கும். எனக்கு கிடைச்ச போல உங்களுக்கும் கிடைக்கும். எனக்கும் ஆரம்பத்துல உங்களை போல எனக்கு ஒரு சந்தேகமா தான் இருந்துச்சு, நம்மளுக்கு என்ன அங்கீகாரம் கிடைக்குமா, எல்லாருக்குமே இந்த மாதிரி சில்வர் பட்டன், கோல்டு பட்டன், டைமண்ட்லாம் வாங்குறாங்க, நமக்கெல்லாம் அதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா நான் தொடர்ந்து வந்து செய்தி, அதாவது அந்த பதிவுகள் தொடர்ந்து நான் போஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன். அதனால தான் யூடியூப் வந்து நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. அதாவது நம்மளை வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம சேனல்ஸ் வந்து எந்த அளவுக்கு நம்ம வீடியோவை போடுறோம், அது கரெக்டாக வீடியோ பண்ணுறோமா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. நம்ம தொடர்ந்து நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்ஸ் நம்ம பண்ணோம்னா நம்ம வீடியோவை நிச்சயமாக அனைவரும் பார்க்குற மாதிரியே அவங்க யூடியூப் நிறுவனமே நம்ம சேனல்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. அது வந்து கொஞ்ச நாளத்துல நடக்காது. தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பதிவு பண்ணிட்டே இருந்தோம்னா நிச்சயமா ஒரு நாள் நம்ம ஒரு வீடியோ பயங்கர வைரல் ஆயிடும். ஒரே வீடியோல நிறைய சேனல்ஸ் மானிட்டேஷன் ஆயிடும். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு சேனல் ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு சப்ஸ்கிரைபரே வரல, எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, சேனல் மானிட்டேஷன் ஆகலை, அதாவது 4000 ஹவர்ஸ் வந்து நம்ம சேனல்ஸ் பார்த்தா தான் நம்ம மானிட்டேஷன், அதாவது பணம் நம்மளுக்கு வரக்கூடிய கட்டத்துக்கு நம்ம போகும். அப்போ அது வந்து எப்போ போகும், நம்ம எப்போ ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பீங்க. நீங்க தொடர்ந்து பண்ணுங்க, உங்களுடைய ஹார்ட் ஒர்க்ஸை நீங்க நிச்சயமா போடுங்க. உங்களுக்கு ஒரு வீடியோ கூட உங்களுக்கு வந்து 1000க்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்களை கொண்டு வந்துடும். 4000 ஹவர்ஸுங்கிறது வந்து சாதாரணமாகவே வந்துடும். ஒரே வீடியோல கூட உங்களுக்கு வந்துடும். அதே போல சில விஷயம் நீங்க பண்றீங்கன்னா குறைஞ்சது ஒரு 4-5 நிமிஷமாவது அந்த வீடியோ வர்ற மாதிரி நீங்க தயார் பண்ணி போடுங்க. ஏன்னா நம்ம வந்து 30 செகண்டு 40 செகண்ட் மாதிரி நம்ம வந்து வீடியோ ரெடி பண்ணி போட்டோம் அப்படின்னா அதை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் அதிகரிச்சாலும் நம்மளுக்கு ஹவர்ஸ் வந்து கிடைக்காது. அதனால வீடியோ மேக்சிமம் பண்றீங்க அப்படின்னா குறைஞ்சது 5 நிமிடம் இருக்கிற மாதிரி நீங்க வீடியோ வந்து நீங்க போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் அதில் 100 பேர் பார்த்தாலுமே உங்களுக்கு ஹவர்ஸ் வந்து கூடிக்கிட்டே இருக்கும். உங்க சேனலுக்கு வந்து சீக்கிரம் அங்கீகாரம் கிடைக்கும். சரிங்களா? எல்லாருக்குமே அங்கீகாரம் கிடைக்கணும், எல்லாருமே சில்வர் பிளே பட்டன் வாங்கணும், சேனல் நடத்துறவங்க எல்லாத்துக்குமே வந்து வருமானம் வரணும். அப்பதான் நமக்கு வந்து சேனல் நடத்துறதுல ஒரு சந்தோஷமா இருக்கும். நான் இந்த சேனல் மூலமா சம்பாதிச்சிருக்கேனா இல்லையா,
எவ்வளோ பணம் வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். நிச்சயமாக நான் இந்த சேனல் துவக்கி இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு எந்த விதமான நஷ்டமும் எனக்கு கிடையாது. அதாவது என்னுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் எனக்கு இந்த சேனல் மூலமாக கிடைச்சிருக்குது. அது எப்படி கிடைச்சிச்சு, எவ்வளவு கிடைச்சிருக்குது, ஒரு மாதத்துக்கு எவ்வளவு கிடைக்குது, ஒரு வீடியோவுக்கு எப்படி யூடியூப் நம்மளுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். நிச்சயமாக நம்ம யூடியூப் மூலமாக நிச்சயமாக சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் தான். இதை எல்லாருமே பண்ணுங்க. ஆனால் அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். நன்றி. மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள 24x7 விடியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.